வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, JBL பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, JBL லைவ் ஃப்ரீ 2 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அப்படி இருக்குது. நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து அற்புதமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்குக்குள்ளே போட்டிங்கனாலோ இல்லை பேண்ட்டு பேக்கெட்டில் போட்டிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க, லைனாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா JBL அவங்களோட பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, இதில் டைப் சி கேபிள் சார்ஜ் பண்ணுற மாதிரி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்பவே அட்வான்ஸான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது கண்ணை மூடிட்டு சார்ஜ் பண்ணலாம். பின்னும் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் மறக்காமல் நல்லா ஈஸியாக சார்ஜ் போடலாம். அப்புறம் அதே போல் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இயர்பட்ஸை கையில் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் அதில் வச்சிங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஸை கொடுத்து உதறனா மட்டும் தான் இயர்பட்ஸை விட்டு சார்ஜிங் கேஸை விட்டு கீழே விழுது. மற்றபடி நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணாலோ தலையில் வச்சிங்கனாலோ அவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜிங் கேஸை விட்டு இயர்பட்ஸு கீழே விழாது. அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 3 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 3 மைக்கு, மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. நீ கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸை வந்து 3 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. என்ன மோடுலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், அப்புறம் ஆம்பியன் மோட், அப்புறம் டாக் த்ரூ மோட் அப்படின்னு சொல்லி 3 மோடு கொடுத்துருக்காங்க. அந்த 3 மோடு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் க்ரௌடில் இருக்கீங்க, இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வெளியில் நடக்கிற நாய்ஸ் வந்து உங்கள் காதில் கேட்கக்கூடாது. நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே புக் படிக்கணும் அப்படின்னு எதாவது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை காதில் மாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். 90% சவுண்டு வெளியே நடக்கிற சவுண்டை வந்து அப்படியே டம்ப் பண்ணி இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களை ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி வைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் மோடுன்னு எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காதில் மாட்டியிருக்கீங்க, இப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது பாட்டு கேட்டுகிட்டே போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏதாவது க்ரௌடுக்குள்ளே நடக்கும்போது நீங்கள் வெளியே நடக்கிற சவுண்ட் வந்து உங்கள் காதில் கேட்கணும், இயர்பட்ஸ் எடுக்காமே உங்கள் காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்பியன் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெளியே நடக்கிற சவுண்டு வந்து ஏதோ இயர்பட்ஸே இல்லாத மாதிரி கேட்குற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஃபீலில் ஆம்பியன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த சவுண்ட் வந்து உங்கள் காதில் கேட்கும். இந்த இயர்பட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஆம்பியன் வெளியே நடக்கிற சவுண்டை வந்து கேதர் பண்ணி உங்கள் காதில் வந்து கொஞ்சம் வால்யூம் எக்ஸ்ட்ரா உங்கள் காதுக்குள்ளே கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸே இல்லாத மாதிரி நீங்கள் வெளியே நடக்கிற சவுண்டை கேட்குற மாதிரி அவ்வளோ ஃபீல் கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மோட். டாக் த்ரூ மோடுன்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது இப்போ சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க சப்போஸ், அப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் கேட்டுட்ருக்கிற பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு கம்மியாகி நீங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழைய எவ்வளோ சவுண்டு கேட்டிங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு வந்து வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுவே டாக் த்ரூ மோட். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட சவுண்டு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு பொறுத்த வரைக்கும் JBL வந்து எந்த ஒரு குறைச்சலும் சொல்லவே முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 6mm டிரைவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேஸ் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 11mm அதுவும் டைனமிக் டிரைவர் கொடுத்தனால பேஸை பற்றி எந்த ஒரு குறையுமே இருக்காது. பேஸில் இருக்க இந்த இயர்பட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ டீப் பேஸ் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக, அதுவும் JBL சிக்னேச்சர் சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சவுண்டு காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் வாங்கி கரெக்டான சைஸில் மாட்டினா மட்டும்தான்
சவுண்டு குவாலிட்டி வந்து ஒரிஜினல் சவுண்டு குவாலிட்டி வந்து உங்கள் காதில் கேட்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. ஸோ அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப்புன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான கண்ட்ரோல்ஸு, அப்புறம் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் சவுண்டு வால்யூம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையில்லை. இது மூலமாகவே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஆம்பியன் மோட், டாக் த்ரூ மோட் எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் மை பட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் இருட்டுக்குள்ளே எங்கேயாவது உங்கள் இயர்பட்ஸை மறந்து வச்சுட்டீங்க, இல்லைனா கட்டில் துணிக்குள்ளே போட்டுட்டீங்க, எங்கேயாவது காருக்குள்ளே எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டீங்க, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைண்ட் மை பட்ஸ்ன்னு சொல்லி மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்கள் பட்ஸ் எங்கே இருந்தாலும் சரி நல்லா சவுண்டாக ஒரு பீப் சவுண்டு கொடுக்கும். நீங்கள் அது மூலமாக உங்கள் இயர்பட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் உங்கள் மொபைலோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் லேப்டாப்போடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டியூல் பேரிங் இதில் ஆப்ஷன் இருக்கிறதுனால அது வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அட் அ டைமில் நீங்கள் 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 மைக் இருக்கிறன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக்கு. அது எதுக்குன்னு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இல்லை க்ரௌடான ஏரியாவிலேருந்து நீங்கள் கால் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது அந்த விண்டில் கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தைரியமாக நீங்கள் பேசலாம். இந்த 3 மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து உங்கள் சுற்றி நடக்கிற எல்லா வாய்ஸையும் கேதர் பண்ணி, இன்னொரு மைக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக வெளியே நடக்கிற எல்லா சவுண்டையும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும்தான் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுகிற வாய்ஸ் மட்டும் தான் உங்கள் ஆப்போனண்ட் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அந்த விதத்தில் மைக் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் கால் பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மைக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இதில். அதே போல் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 35 ஹவர்ஸ், அதாவது 35 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 மணி நேரம் சார்ஜ் நிற்கும் இந்த இயர்பட்ஸில். இந்த சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமான சார்ஜிங் யூஸ் பண்ணலாம். வயர் மூலமாகவும் நீங்கள் சார்ஜ் போடலாம், வயர்லெஸ்ஸாகவும் நீங்கள் சார்ஜ் போடலாம் இதில். அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு சார்ஜும் சப்போர்ட் ஆகுது. அது மூலமாக நீங்கள் வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், 4 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும், 4 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து QI கம்பேட்டிபிள் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கனால நீங்கள் தைரியமாக எந்த வயர்லெஸ் சார்ஜிங் போடலனாலும் நீங்கள் ஈஸியாக இந்த சார்ஜிங் கேஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. அதே போல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஃப்ளக்சுவேஷனோ எதுவுமே இருக்காது. நீங்கள் தைரியமாக 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் கேம் விளாடலாம், படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் எப்போ போனால் கனெக்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கனாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இயர்பட்ஸ் வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எதுனாலும் கனெக்ட் ஆகிரும். அதே போல் இதில் வந்து ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காதை விட்டு ஒரு இயர்பட்ஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் வேலையை பார்த்துட்டு திரும்ப எப்போ நீங்கள் காதில் அந்த இயர்பட்ஸை மாட்டுறீங்களோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிரும். நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் போகிறீங்க, பீச்சில் ப்ளே பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் மழை வந்தால் கூட இல்லைன்னா வேர்த்தா கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதே போல் சார்ஜிங் கேஸ் நீங்கள் புதுசாக உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான டைப் C கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான டைப்ஸில் சிலிக்கான் டைப்பு இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கடைசியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கேஜெட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.